இந்த ரஞ்சித்தை போன்ற நபர்களுக்கெல்லாம் கொள்கை கோட்பாடு தத்துவம் ஒரு கிடையாது. பிஜேபி எதிர்க்கணும், பிஜேபி வரக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாது நீ பேசுன நீ இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அவர்கள் மனைவிக்கு மட்டும் நீ பிஜேபி ஆதரவு தூக்கிட்டு வரி எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சார் உங்களோட? அவர் பிழைப்புவாதி சார், அவருக்கு அரசியலும் தெரியாது மண்ணும் தெரியாது. யாருக்கு? ரஞ்சித் ஏதோ 2 படம் எடுத்து ரஜினி வச்சு ஒரு ஃப்ளாப் ஆகாமல் படத்தை கொடுத்துட்டாரு. இந்த சினிமா கலிச்சடைகளுக்கு அரசியலும் தெரியாது. ரஞ்சித்து கூப்பிட்டு அந்த வசூலுக்கு போச்சு. ரஞ்சித்துக்கே கிஞ்சித்து கொடுத்துட்டானுங்க. அவன் பினாமி எப்படி இருப்பான்? அக்கிஷ்டு பாய் அவ்வளோ பேரும். ஆனால் அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு அப்படியே ஓட்டாக மாறுமா? அவன் மனைவி ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. இல்லைங்க, அவருக்கு மக்களும் இல்லை செல்வாக்கும் இல்லை ஒன்றும் இல்லை. கொஞ்சம் தாதாக்களை வச்சு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர். அவருக்கு எந்த கட்சி? பிஎஸ்பி, அவ்வளோதான். ஒரு 5000 கோடி ரூபாயை சொத்துக்களாக, இடம் நிலங்களாக, பணங்களாக சேர்த்து வைத்து விட்டு ஆம்ஸ்ட்ராங் மறைந்தார். இப்போ அந்த அம்மாவுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு. நம்ம அந்த அம்மா நேராக யூடர்ன் அடிச்சு ராயபுரம் ஜெயக்குமார் வீட்டுக்கு போச்சு. உனக்கு ஒரு 50 கோடி ரூபா தேர்தலுக்கு தர்றேன், எடப்பாடிக்கு ஒரு 100 கோடி ரூபா தர்றேன், எனக்கு சீட்டு வாங்கி கொடு. வேற முடிந்தது, சீட்டு கிடைத்தது. சார் அவங்க சொத்தை பாதுகாக்க தான் இந்த எம்எல்ஏ. வேற எதுக்கு அந்த அம்மா வீட்டில் அமைதியாக குழந்தைய வளர்த்துட்டு வீட்டில் இருக்க முடியாதா? பெரிய கேள்வியாக இருக்குது சார். ஆம்ஸ்டாங் அவர்கள் சம்பாரிச்சு வச்சது அவ்வளோ இருக்குது, ஆனாலும் எதுக்கு எம்எல்ஏ பதவி? இது இல்லைன்னா ஒரே இரவுல கையில் வாங்கிட்டு போயிடுவோம். சசிகலாவுக்கு எப்படி அரசியல் தேவைப்படுது, அதே போல் சின்ன சசிகலா ஒரு கோடி ஆம்ஸ்ட்ராங், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஏஐ பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் ஏஐ அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை ஏஐயை உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றைய வாசியுங்கள் உன் ஏஐ அறிந்தால். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தலில் ஒவ்வொரு இடங்களும் ஒரு சுவாரஸ்யம் சார், ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று நடக்கும். அது மாதிரி திருவிக நகர் தொகுதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி இதை அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்கிற சீட்டில் கொடுத்துருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மனைவி போட்டி போடுவது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது அந்த அம்மாவுக்கு இப்போ என்ன அடிப்படை தேவைன்னா, ஒரு 5000 கோடி ரூபாயை சொத்துக்களாக, இடம் நிலங்களாக, பணங்களாக சேர்த்து வைத்து விட்டு ஆம்ஸ்ட்ராங் மறைந்தார். இப்போ அந்த அம்மாவுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு. வழக்கறிஞர்கள் ஒரு டீம் எப்போவுமே கூட இருப்பாங்க. அதை தாண்டி அவங்க கட்சிக்காரங்க ஒரு ஒரு குழு பாதுகாப்பு, ஒரு கன் லேடி எப்போதுமே இருப்பாங்க. 3 அடுக்கு பாதுகாப்பு. இந்த 3 அடுக்கு பாதுகாப்பு எதுக்குன்னா 5000 கோடிக்கு. அந்த அம்மாவுக்குள்ள 5000 கோடிக்கு இந்த அம்மாவை ஏதாவது இடையூறு பண்ணால் அந்த அம்மா கையில் போட்டு கொடுத்தா ஒரு 100 கோடி வந்துடும். ஆம்ஸ்ட்ராங் உயிரோடு இருக்கிற போது பல பேர் பணம் கொடுத்து வச்சுருந்தார். ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பிறகு எல்லாம் அவருக்கு முதல் நாளே கொடுத்துட்டாங்க. முதல் நாளே கொடுத்தாச்சுட்டேன். இப்படி பல 100 கோடி போச்சு. ஆம்ஸ்ட்ராங்குடைய பாட்டை யாருன்னு கேட்டிங்கன்னா பழைய புரசே ரங்கநாதன். அவர் ஜெயலலிதா இருக்கும்போது குண்டாசு பிடிச்சி போட்டுது, மர்டர் பண்ணார். பல மர்டர் கேஸ் இருக்குது. ஆட்கள் பாருங்கள், எல்லாம் மக்கள் தலைமை. அடுத்து கௌரி சங்கர். இவர்கள் எல்லாமே அக்யூஸ் லிஸ்ட். தமிழ்நாட்டு தலைவன் பூரா அக்யூஸ்டு தாங்க. அத்தனை பேர் அக்யூஸ்டு தாங்க. நீங்கள் 234 திமுக வேட்பாளர் எடுங்க, 234 அதிமுக வேட்பாளர் எடுங்க, அத்தனை பேரும் நீங்கள் திமுக என்ன சொல்லிடுச்சுன்னா 10 கோடி பார்ட்டி டொனேஷன் கொடுக்கணும், 40 கோடி ரூபா உங்களுக்கு நாங்கள் செலவு பண்ணி எம்எல்ஏ ஆக்குவோம். எடப்பாடி பார்த்தாரு, அவர்கள் சொன்ன அதே ஃபார்முலா, 10 கோடி பார்ட்டிக்கு டொனேஷன், 40 கோடி செலவு பண்ணுறதுக்கு தகுதி இருக்கா, நீ எம்எல்ஏ. இதுதான் 2 கட்சிகளுமே பார்த்தா. புஷியும் செங்கோட்டையனும் ஆதவரிச்சனும் பார்த்தாங்க, ஏப்பா கோடி இருந்தால் தான் இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வராதிங்க. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். அப்போ அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் கூட வச்சுருந்தா. ஆமாம். அப்போ ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு மேலே அசட் சொத்து. இறந்து போன பிறகு அவ்வளோ பேர் ஏமாற்றிட்டான். ரஞ்சித்து கூப்பிட்டு அந்த வசூலுக்கு போச்சு. ரஞ்சித்தை கூப்பிட்டு ரஞ்சித்துக்கே கிஞ்சித்து கொடுத்துட்டானுங்க. அவன் பினாமி எப்படி இருப்பான்? அக்கிஷ்டு பாய் அவ்வளோ பேரும். இப்போ அந்த அம்மா நேராக போய் சேகர் பாபுட்டையும் பிரியாட்டையும் போய் சரண்டர் ஆச்சு. அவர்கள் ஒரு காலத்தில் அவர்கள் தான் குற்றவாளின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. சேகர் பாபும் செல்வ பெருந்தகை தான் என்னுடைய கணவருடைய கொலைக்கு பின்னால் பல கோடிகளை செலவைத்த பெரிய குற்றவாளின்னுச்சு. அவங்க இப்போ பார்த்தாங்க, இந்த பொம்பளை வந்துன்னா தன்னுடைய அரசியல் அஸ்தமனம் ஆயிருன்னு. யார்? சேகர் பாபு. சீட்டு வாங்கி தரேன்னு ஒன்றும் பண்ணல. நம்ம அந்தம்மா நேராக யூடர்ன் அடிச்சு ராயபுரம் ஜெயக்குமார் வீட்டுக்கு போச்சு. உனக்கு ஒரு 50 கோடி ரூபா தேர்தலுக்கு தர்றேன், எடப்பாடிக்கு ஒரு 100 கோடி ரூபா தர்றேன், எனக்கு சீட்டு வாங்கி கொடு.
பேரம் முடிந்தது, சீட்டு கிடைத்தது. ஆனால் ஏடிஎம்கே போல பிஜேபி போயிருக்காங்க. இது பெரிய வித்தியாசம் இல்லையா சார்? என்டிஏ தொகுதியில் தானே திருவிக நகர் தொகுதி இருக்குது, என்டிஏக்குள்ளே தானே போயிருக்கிறாங்க. அதிமுக எப்படி சார் இது? இல்லை, இப்போ அமித்ஷாட்ட போய் கட்சியில் நுழைஞ்சாங்களா? இல்லை. அமித்ஷா இங்கே சீட்டு கொடுத்தாரா? அமித்ஷா ஓட்டு போடுவாரா? அப்புறம் யார்? எடப்பாடி தான் இங்கே அமித்ஷா. தமிழ்நாட்டின் அமித்ஷா யார்? யாருங்க? எடப்பாடி தான். எடப்பாடி சிக்னல் கொடுக்காம அந்த அம்மா உள்ளே வர முடியுமா? அமித்ஷா அங்கே டெல்லியில் போய் யூபிஎல் நின்று அனுப்பிச்சி விட்ருவார், குஜராத்தில் நின்று அனுப்பிச்சி விட்டுக்குவார். எடப்பாடி தயவு இல்லாமல் இங்கே அரசியலே பண்ண முடியாது. ஜெயக்குமாருக்கு ஒரு 50 கோடி அவர் செலவுக்கு, கோகுலந்திர அம்மா சொத்தாக இருக்குது, எனக்கு காசு இல்லை, அந்த அம்மாவுக்கு செலவுக்கு போனோம். யார்? ஆம்ஸ்ட்ராங் அவர் மனைவி வளர்மதி போகுது, அம்மா என்கிட்டையும் காசு இல்லை, இந்த உனக்கு கொஞ்சம் பணம். அப்போ அந்த அம்மா அதிமுகவுக்குள்ள லேடி பழனிசாமி. வெறும் பணத்தை வச்சு மட்டும் சீட்டு சார். அவங்க சொத்தை பாதுகாக்க தான் இந்த எம்எல்ஏ. வேற எதுக்குங்க அந்த அம்மாக்கு வீட்டில் அமைதியாக குழந்தைய வளர்த்துட்டு வீட்டில் இருக்க முடியாதா? பெரிய கேள்வியாக இருக்குது சார். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சம்பாரிச்சு வச்சது அவ்வளோ இருக்குது, ஆனாலும் எதுக்கு எம்எல்ஏ பதவி? இது இல்லைன்னா ஒரே இரவில் கைது வாங்கிட்டு போயிடுவான். அரசியல் அதிகாரத்துக்கு ஏங்க அலையிறான் நாட்டில்? எதுக்கு அலையிறான்? பல கோடி ரூபா கள்ளச்சந்தையில் பணத்தை சேர்த்துட்டான், கொண்டு போய் கட்சி தலைவனுக்கு பணம். நீங்கள் ரித்தீஷனு ஒரு ஆள் இருந்தால் தெரியுமா? ஜெயதுரைன்னு ஒருத்தர் இருந்தால் தெரியுமா? எல்லாம் லேகியை விற்கிற பயிலுவோம், எல்லாம் கள்ளச்சந்தையில் கோடிக்கணக்காக சம்பாரிச்சிட்டான். இந்த ரித்தீஷ் எல்லாம் நேராக போகிறான் திமுகவுக்கு. இந்தாமல் ஒரு 100 கோடி இருக்குது, எம்பி. நடந்ததா இல்லையா? அவரெல்லாம் திமுகவில் பழைய தியாகியா? அவங்க அப்பா என்ன அண்ணாவோட அரசியல் பண்ணவரா? அவங்க தாத்தா பெரியாரோட அரசியல் பண்ணவரா? குமார்னு ராமநாதர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் டீ கடை வச்சுருந்தார். யார்? ரித்தீஷ். நீங்கள் சுதாகரனுக்கு அடியாள். சுதாகரனுக்கு சின்ன எம்ஜிஆருக்கு அவர் தான் அடுத்த முதலமைச்சர் ஜெயலலிதா பின்னாடி. அப்போது ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள், பண்டம், பாத்திரம், நகை, வைரம், டைமண்ட் எல்லாம் கொண்டு போய் ஹைதராபாத்தில் வைக்க சொல்லி அந்த அம்மா அனுப்புது. எப்போது? 96 ஆட்சி முடிஞ்ச பிறகு. இந்த அடியாட்கள் பூரா என்ன பண்ணானுங்க? அப்படியே ஓடிட்டு மன்னாவடி பக்கம் விட்டானுங்க. இதில் பாதி அவன் மதுரை பக்கம் ஓடிட்டு போயிட்டான், ராமநாதபுரம் பக்கம் ஓடிட்டு போயிட்டான், ஆளுக்கு ஒரு பக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரித்தீஷ் நாடாளுமன்ற உறுப்பினர், பாலும் கர்ண. இந்த நாடு எவ்வளோ முழுக்க ரித்தீஷ் தான். நீங்கள் நான் ஒரு விளம்பரம் வாங்குறதுக்கு போய் உட்காந்துருக்கும்போது பத்திரிக்கை விளம்பரம், அப்போ அப்படி ஒரு 1/2 மணி நேரம் பல அளவு போயிருக்கேன் விளம்பரம் வாங்குறதுக்கு. எனக்கு 10,000 கொடுப்பாரு. பல பத்திரிக்கை முதலாளிகள் ஆள் அனுப்பி, நக்கீரன் காமராஜெல்லாம் ஆள் அனுப்பிச்சு காசு வாங்கிட்டு போவார். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவர் அப்படின்னா 2 லட்சம் கொடுப்பானுங்க, 1 லட்சம் கொடுப்பானுங்க, இப்படின்னா 50,000. ஒரு சிக்னல் இத்தனை கோடி. ஏதாவது இன்கம் டேக்ஸ் கேட்டானா? பணத்தை சம்பாரிச்சு வச்சு தான் ஃபுல்லாக அரசியலுக்கு வர்றாங்களா, இல்லை அரசியலுக்கு வந்து தான் சம்பாதிக்கணுமா சார்? ரெண்டுமே நடக்கும். ஆம்ஸ்ட்ராங் மனைவி அவர்கள் இந்த கேஸ்னா இவர் இந்த கேஸ். சார், ரஞ்சித் அவர்கள் ஆதரவில் வந்து நேற்றுலேருந்து பயங்கரமாக ரஞ்சித் அவர்கள் அடிச்சிருக்காங்க. பிஜேபியை எதிர்க்கணும், பிஜேபியை வரக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாது நீ பேசின நீ இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மனைவிக்கு மட்டும் நீ பிஜேபி ஆதரவு தூக்கிட்டு வரி, எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சார் உங்களோட? அவர் பிழைப்புவாதி சார். அவருக்கு அரசியலும் தெரியாது, மண்ணும் தெரியாது. யாருக்கு? ரஞ்சித். ஏதோ 2 படம் எடுத்து ரஜினி வச்சு ஒரு பிளாப் ஆகாமல் படத்தை கொடுத்துட்டாரு. இப்போ எப்படி விஜய் அடுத்த முதலமைச்சர், ராமராஜ் அடுத்த முதலமைச்சர், விஷால் ரெட்டி அடுத்த முதலமைச்சர், விஜயகாந்த் அடுத்த முதலமைச்சர். இந்த பட்டியல் தான். இந்த சினிமா களிச்சடைகளுக்கு அரசியல் தெரியாது. அரசியலை எல்லா தலித் அரசியலில் பூந்துக்குவான், கம்யூனிஸ்ட் அரசியலில் பூந்துக்குவான், சாதி அரசியலில் பூந்துக்குவான், திராவிட அரசியலில் பூந்துக்குவான். இந்த அத்தனை பேருமே ஒரு தியாகம் பண்ணுறதுக்கு எவனும் தயாராக இல்லை, மக்களை நேசிப்பதற்கு தயாராக இல்லை. ஒரு படத்துக்கு 200 கோடி 100 கோடி வாங்குறவன் எப்படி சார் உண்மையாக இருப்பான்? காமராஜ் வாங்காத எத்தனை 1000 கோடி இருந்தாலும் வாங்க முடியும்? டிவிஸ்காரங்கிட்ட கையை காமிச்சா எத்தனை லட்சம் கோடியை கொடுத்துருப்பான். பெரியார் நினச்சிருந்தா எத்தனை லட்சம் கோடி கடைசி வரைக்கும் ரயிலில் கட்டையில் தாங்க போனார். அந்த ஆள் தேர்ட் கிளாஸில் போனாருங்க பெரியார். காமராஜ் கடைசி வரைக்கும் செத்து போன பிறகு இந்த கயவன் கருணாநிதி, அந்த ஆள் பல பிரதமர் உருவாயிருக்கா, வீட்டெல்லாம் பூட்டி சீல் வையா, பல கோடி வைரம் வைடூரியம் தங்கம் வைரமாக கிடக்கணும். பூட்டைக்கிட்ட உடைச்சி அந்த உள்ளே போய் பார்த்தா 3 வேட்டி 4 சட்டை, ஒரு பணம் ஒரு 100-200 இருந்தது. அப்போ எப்படி வாழ்ந்துருக்கான்? இதுதான் தலைவன். இந்த ரஞ்சித்தை போன்ற நபர்களுக்கெல்லாம் கொள்கை, கோட்பாடு, தத்துவம் ஒரு கிடையாது. எல்லாம் பிழைப்புவாதிகள். இவன் அமித்ஷா கூப்பிட்டாலும் போய் சேர்ந்துக்குவான். ரஜினி குடும்பத்துக்கு விசுவாசமானால் இவருக்கு என்ன தெரியும் அம்பேத்கர் பற்றி? ஆம்ஸ்ட்ராங் இருக்காங்களா, அவரை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு. ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபைனான்ஸை. ரஞ்சித் அவர் ஃபைனான்ஸே ஆம்ஸ்ட்ராங் தான்.
கொலை செய்து அடித்து உதைச்சி இங்கே இடத்த பிடுங்கிறதா ஆம்ஸ்டாங்குடைய வேலை. அத்தனை ரவுடிகளும் நீ எதை எடுத்தையோ கத்தியோ அதே கட்சி உனக்கு வந்து. ஆனால் இறந்ததுக்கப்புறம் ஒரு புனிதராக ஒரு நல்ல விதமாக இல்லை, அதாவது சார் இப்போவுமே தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இது மக்களுக்கான அரசியலே இல்லை. மக்களுக்கான நீங்கள் 100 கோடி ரூபா செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் தான் பெரிய புனிதர், புத்தனை விட புனிதர். இப்போ யார் 2 பேர் தான் மீடியாவை வச்சுருக்காங்க கையில். ஒன்று சபரீஷன், இன்னொன்று ஆதவரிச்சனம். இந்த பக்கம் 50 பேர், அந்த பக்கம் 50 பேர், அத்தனை பேர் அங்கே தான் வேலை பார்க்குறான். அப்போ எதோ உண்மை வருமா வெளியில்? வாய்ஸ் ஆஃப் காமன் இன்னொன்று பெண் 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபா வரை கொடுக்குறாங்க இந்த சமூக வலைதளங்களுக்கு. நீ ஆங்கரை போகிறான்ல டிவிக்கு, அத்தனை பேரும் ஒன்று இந்த பக்கம் சம்பளம் வாங்குறான், அந்த பக்கம் சம்பளம். ஏதாவது உண்மை பேசிட முடியுமா? எந்த உண்மையும் பேச முடியும். எனக்கு தெரிஞ்சு 99% பேர், 1% 2% பேர் தான் எவன்கிட்ட காசு வாங்காமல் ஓடிட்டுருக்காங்க. மீதி பூரா அப்போது ஆம்ஸ்டாங் கடவுளாக தான் சொல்லுவான், ஆதவரிஜனா இயேசுவாக தான் சொல்லுவான், விஜய புத்தனாக தான் சொல்லுவான். களிசடைகள், கோடம்பாக்க கழிவறைகள், இந்த கழிவறைகளை பூரா ஒரு பில்டப். ஆனால் அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு அப்படியே ஓட்டா மாறுமா? அவங்க மனைவி ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? இல்லைங்க, அவருக்கு மக்களும் இல்லை, செல்வாக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் தாதாக்களை வச்சு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர். அவருக்கு எந்த கட்சி? பிஎஸ்பி, அவ்வளோதான். ஒரு லேபிள் வேணும் அரசியல் பண்ணுவதற்கு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதற்கு, காவல்துறை பயன்படுத்துவதற்கு ஒரு லேபிள் வேணும். அதில் தான் ஆம்ஸ்டாங் ஒரு 5000 கோடி சம்பாதிச்சார். இப்போ 5000 கோடி செத்து போயிட்டார். அது அத்தனை பேர் ஆட்டையை போட்டான் பாதியை. இப்போ மீதியை காப்பாற்ற சசிகலாவுக்கு எப்படி அரசியல் தேவைப்படுது, அதே போல் சின்ன சசிகலா ஒரு கோடி ஆம்ஸ்டாங், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த கோணத்தில் தான் எதையுமே பார்க்கணும். இவர்களெல்லாம் புத்தர் புனிதர்னு பார்த்தீங்கன்னா அப்போ புத்தனுக்கு என்ன மரியாதை இருக்குது, இயேசுக்கு என்ன மரியாதை இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன மரியாதை இருக்குது? இவர்களெல்லாம் அந்த அளவுக்கு பில்டப் கொடுப்பான். அவ்வளோ பேர் அக்யூஸ்டுங்க, காப்பாற்ற அரசியல், அவ்வளோதான். எவனாவது 2000 3000 கோடிக்கு கம்மியாக பணம் இருக்கிற ஒரு ஆளை காமிங்க. 25 வருஷத்துக்கு முந்தி பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கலாம் தெரியுமா, படுக்காட இல்லாமல். அப்படியே இப்போ சேஞ்ச் வரும். பெரிய கேட்டால் நீங்கள் ராஜராஜன் பரம்பரைங்க நாங்கன்னுவோம், சேர சோழ பாண்டியனுடைய பரம்பரைங்குவான். இந்த அசிங்கங்கள் பூரா திராவிட இயக்கத்தில் எச்சைகளை பூரா எங்கே ஒட்டிக்குது? கோபுரத்தில் போய் ஒட்டிக்குது. பல்வேறு அரசியல் கேள்விகள் பதில் தமக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.